பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 இருந்து இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்தார்கள். அதுல இருந்து அந்த பொங்கலை தாண்டி தான் அந்த பிக் பாஸ் முடியும். அப்ப அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நம்ம வீட்டுல பொங்கல் பொங்கைக்குள்ள பிக் பாஸ் வீட்லயும் பொங்கல் பொங்கும். நான் சீசன் 5 அதுதான் என்னுடைய முதலாவது தமிழ் பிக் பாஸ் ரிவ்யூ. அதுல முதலாவது நாளே ராஜு ஜெயமோகன் ராஜு அவர்கள் 2வது உள்ளுக்கு போயிருப்பாங்க. 3வதா மதுமிதா அவர்கள் ஜெர்மனி பொண்ணு இலங்கையில பிறந்தாங்கல்ல, அவங்க ராஜு அவர்களை பார்த்து நீங்க கொமெடியன் தானே அப்படின்னுவாங்க. அப்ப நான் என்னோட ரிவ்யூல முதல் நாள் அந்த கிராண்ட் லான்ச் அப்ப லைவ் அதுல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த சீசன் 5ஓட வின்னர் ராஜு ஜெயமோகன் அப்படின்னு. அப்படித்தான் அந்த சொல்லி அடிக்கிற இது தமிழ்ல கண்டினியூ ஆச்சு. அதுக்கு முதல் தெலுங்குல சீசன் 4 அபிஜித் தான் வின்னர். முதலாவது நாள் அவரை பார்த்துட்டு அவர் நாகார்ஜுன அவர்கள் மோனலை பத்தி கேட்பாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ள அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு 3 பேரை போடுவாங்க. அப்போ அவர் மோனலை பிடிச்சிருக்கு அப்படின்னுவாரு. அப்போ நான் சொல்றேன் இவர் தான் வின்னர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள், சீசன் 6 அசீம் அவர்கள், சீசன் 7 பிரதீப் அண்ணனி அவர்கள். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அதே அடுத்த வீக் அர்ச்சனாவை நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ சீசன் 8 நம்மளுடைய குமரா முத்துக்குமரன் அவர்கள். சரியா? ஸோ அப்போ அந்த சொல்லி அடிக்கிறது முதலாவது நாளே வின்னரை சூஸ் பண்றது சொல்லி அடிக்கிறது எனக்கு இப்படித்தான் ஆரம்பிச்சது. ஆனா இந்த வாட்டி எனக்கு இந்த பொங்கல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வழக்கமா பொங்கல் பொங்கும், அதுல இன்பம் இனிப்பு நிறைஞ்சிருக்கும். ஆனா இந்த முறை தான் அந்த தமிழ் உணர்வு அந்த பொங்குகின்ற பொங்கலோட அந்த தமிழ் உணர்வும் அதிகமா பொங்குகின்ற மாதிரி எனக்கு ஒரு மிக 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 ஒரு திருப்தி ஒன்று. காரணம் ஒரு தமிழனின் வெற்றிக்காக ஒட்டுமொத்த தமிழர் இனமும் குரல் கொடுப்பதும், அந்த தமிழனின் வெற்றிக்காக காத்திருப்பதும், அந்த தமிழனால் தமிழ் அழியாம எங்களுடைய பரம்பரைகளிலும் நிலைத்திருக்கப்பட்டது. தமிழை மறந்தவர்கள் எங்கள் குடும்பத்திலேயும் தமிழை தேண்டி படித்தார்கள் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் என்ற தமிழன் அந்த தமிழுக்கு ஒரு பெருமை சேர்த்த மாதிரி அது ஒரு தமிழ் உணர்வு அதிகமா இருக்கு இந்த வாட்டி பொங்கல்ல. சரிங்களா? இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் முத்துக்குமரன் அவர்களுடைய தரமான சம்பவம். தமிழன் கொடி பறக்குது, அது என்ன விடயம் அப்படி என்பது. அடுத்தது ராஜு ஜெயமோகன் அவர்கள் சம்பவம் பண்ணியிருப்பதாக தகவல். ராஜு அண்ணா அவர்கள் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. அவருடைய படத்தோட ப்ரமோஷன் போனா அங்க ராஜு அவர்களை பற்றி தெரியும். அடுத்தது ராஜு அவர்கள் ரவிசேர் அவர்கள், அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் ரவிசேரோட சீசன் 5 ரிவ்யூ எல்லாம் நெருப்பா இருக்கும். அந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாரு. அப்ப அந்த 2 பேரும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னைக்குள்ள அது வேற மாதிரி இல்ல. சரி, அதை பத்தி பார்வை. அடுத்தது இந்த சொர்ணா அக்கா, இந்த பிஆர் அக்கா, திரும்பவும் சொல்றேன், 20 வயசு சாச்சனாக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் இந்த 30 வயது சௌந்தர்யாவுக்கு இல்ல. இப்பதான் மஞ்சரி அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். அதுல இன்டர்வியூ எடுத்தவங்க அழகா கேட்டு இருந்தாங்க, ஓ 30 வயது புள்ளியா அப்படின்ற மாதிரி ஏதோ டைட்டில் பார்த்தேன். சரியா? அதான் சாச்சனாக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி இந்த 30 வயசு அம்மாக்கு இல்ல. என்னத்த பண்றது? சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள் ஓட்டிங்ல நம்பர் 1 மக்களே, ஆஃபிஷியலி அண்ட் அன்ஆஃபிஷியலி. இதுல ஆஃபிஷியலி தொட முடியாத உச்சத்துல முத்து அவர்கள் இருக்கார்கள். நம்ம தமிழ் மக்கள் முத்து அவர்களை அவருடைய உழைப்புக்கு பரிசாக உச்சத்துல வச்சிருக்காங்க. 2வது இடத்துல சௌந்தர்யா இல்ல, அது 100% உண்மை. சரி, நம்ம அன்ஆஃபிஷியல் இதை பார்த்துருவோம். சரிங்களா? முத்துக்குமரன் அவர்கள் 46.2%, 45,022 ஓட்டு. பிஆர் சௌந்தர்யா ஜஸ்ட் பெய்ட் பாட்ஸ் தான், 19.52%, 19,026 ஓட்டு. 3வது இடத்துல விஷாலு 12.38%, 12,059 ஓட்டு. 4வது இடம் ஜாக்லின் 10.26%, 9,994 ஓட்டு. 5வது இடம் பவித்ரா 6.3%, 6,143 ஓட்டு. கடைசி இடத்துல ராயன் 5.34%, 5,202 ஓட்டு. இதுதான் மேட்டரு. சோ ஆஃபிஷியலி சௌந்தர்யா 2வது 3வது இடங்கள் இல்லை. ஆஃபிஷியல் தகவல்களின்படி ஜாக்லின் 2வது இடம், விஷால் 3வது இடம் அப்படி என்பதுதான் தகவல். சௌந்தர்யா 4வது இடம். சௌந்தர்யாக்கும் பவித்ராக்கும் இடையில சின்ன டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? சோ என்னுடைய கணிப்பின்படி சௌந்தர்யாவை இந்த வெள்ளிக்கிழமை மின்வீக் எவிக்ஷனா வெளியில் அனுப்புறது நல்லது அப்படி என்பதான் என்னுடைய விருப்பமும் சரி, ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பமும் சரி. மேபி பிக் பாஸ் டீமுக்கு அந்த ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் மேடைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பெருமை இருக்கு. ஒண்ணுமே பண்ணாத இதெல்லாம் அங்க விடக்கூடாதுன்றதான் மக்களோட கருத்து. சரிங்களா? சரி, ஓகே. இது இப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு ராஜு பாய் என்ட்ரி. ஸோ ராஜு அண்ணா அவர்கள், ரவீந்தர் சார் அவர்கள், ராஜு அவர்கள் ஒரு பிக் பாஸ் போட்டியாளராக இருக்கக்குள்ள ரவி சார் அவர்கள் வெளியில் அவர் ஒரு தயாரிப்பாளர்,
த கிரேட் மேன். ஸோ அவரை போல ரிவ்யூ யாராலையும் பண்ண முடியாது. நம்பர் 1 ரிவ்யூவர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி ரவி சார். ஸோ அப்போ அவர் வந்து ராஜு அண்ணாக்காக குரலை கொடுத்தாரு, அவர் உள்ளுக்குள்ள இருக்க. இப்போ ரவி சார் வந்து உள்ளுக்குள்ள இருக்காரு, இந்த சீசனோட கண்டஸ்டன்ட் ரவி சார். ஸோ அப்போ ராஜு அண்ணா அவர்களுடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு ராஜு அவர்கள் வீட்டுக்குள்ள போறதுன்றது தனி சிறப்பு. இதான் மக்களை பிக் பாஸ். சரிங்களா? ஒரு பொன்முட்டை இடுற வாத்து, அதை கரெக்டாக பயன்படுத்தினா வாழ்க்கை எங்கேயோ போகும். அதற்கு பல பேர் உதாரணம். வெற்றி என்றது உடனே கிடைக்காது. சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். எதுவுமே வந்து டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதே போல சீசன் 5ல ராஜு அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஒரு ஹீரோவா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு, அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்திருக்கு. நம்மட வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம வந்து டக்குன்னு உச்சத்துக்கு போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து ராஜு அவர்கள், ரவி சார் அவர்கள் அவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த வீடியோக்குள்ள பார்க்க மிக ஆவலாக வெயிட் பண்ணுறேன். அடுத்தது முத்துக்குமரன், காரைக்குடியின் மண்ணின் மகிந்தன், தமிழர்களின் என்ன சொல்லலாம், தமிழர்கள் கொண்டாடும் முத்து. ஸோ இப்படிப்பட்டவரோட நம்ம ராஜு ஜெயமோகன் சீசன் 5ல மக்களால் கொண்டாடப்பட்டவர். இந்த 2 பேரோட சந்திப்பு, இந்த 2 பேரோட ஒரு உரையாடல் நம்ம சேனல்ல கொண்டாடினோம். அதை வந்து பார்க்கறதுக்கு மிக ஆவல். அடுத்தது வந்து மக்கள் வெறுக்கின்ற, மக்களை ஏமாத்துகின்ற இந்த PR சௌந்தர்யா சொர்ணாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த சீசனுக்குமே வர தகுதி இல்லாத நபர். இந்த மீரா மிதுன், மாயா எல்லாம் இவங்களை சௌந்தர்யாவோட இவ்வளவு பெட்டர். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சொர்ணாக்காவை ராஜு அவர்கள் அவருடைய ஸ்டைல்ல வச்சு செய்ததாக தகவல். அது லைவ்லையும் சரி, 1 hour எபிசோட்லையும் சரி வந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும். அதை மிக ஆவலா பார்க்க வைத்து ராஜுகிட்ட வாய் கொடுத்தாங்கன்னா அவரோட ஸ்டைல்ல அவர் வச்சு செய்வாரு. அதெல்லாம் பார்க்கணும் என்பதான் நம்மளுடைய விருப்பம். நேற்று சுனிதா அவர்கள் வச்சு செஞ்சாங்க பாத்தீங்களா? அந்த ஃபயர், அந்த கிளியரிட்டி, அந்த மேட்சுரிட்டி தரமா இருந்துச்சு. பல தடவை நம்ம ரிப்பீட் மூட்ல பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து இன்னைக்கு நடக்க இருக்கிற நிகழ்வுகளோட சில சம்பவங்கள். நீங்க எத்தனை பேர் ராஜு அவர்களுடைய என்ட்ரிக்கு வெயிட் பண்றீங்க? முத்துக்குமரன் ராஜு அவங்களுடைய கான்வர்சேஷனுக்கு அதை பார்க்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து மறக்காம முத்துக்குமரன் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. ஹாட்ஸ்டார்ல ஓட் போடுங்க, அதுக்கப்புறம் மிஸ்கால் ஓட் போடுங்க, அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ்ல உங்களுடைய அன்ஆஃபிஷியல் தமிழ் கிளிட்ஸ்லையும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா? நன்றி.